بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنك لعلى خلق عظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இந்த அகிலத்தினுடைய அதிசயம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த உலகத்தை படைத்தார். அவர்களை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் முதல் நபி என்பதாக சொல்கிறோம். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆதி நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் களிமண்ணால் குழைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே நான் படைக்கப்பட்டு விட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அவ்வப்போது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவாகவும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சுப செய்தியாகவும் என்னுடைய அன்னையார் ஹஜ்ரத் ஆமீனா அம்மையார் அவர்களினுடைய கனவாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பவிருக்கிறார்கள் என்கின்ற திட்டம் அல்லாஹ்விடத்தில் இருந்தது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆதி நபி. அப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய, பேர் அற்புதங்களை கொண்டிருக்கக்கூடிய, பரிபூர்ணத்துவம் கொண்டிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய மறுமை வெற்றி கேள்விக்குறியாகிவிடும். அவர்கள் தன்னுடைய அஷ்ஷிஃபா பி தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தன்னுடைய கிதாபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நம்முடைய கடமை என்ன என்பதை ஏறக்குறைய 1000 பக்கங்களில் விளக்குகிறார்கள். சுருக்கமாக சொல்வதானால் இப்படி சொல்லலாம், 4 வகையான கடமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நமக்கு இருக்கிறது. முதலாவது மஅரிஃபத்துர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவது. இரண்டாவது ஹுப்புர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு கொள்வது. மூன்றாவது தஅலீமுர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்துவது. நான்காவது இத்திபாஉர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. இந்த 4 வகையிலான கடமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் நமக்கு உண்டு என்பதை தெளிவுபடுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நம்முடைய கடமையில் இந்த 4இல் ஒன்று இல்லை என்று சொன்னாலும் குறையாகிவிடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிய வேண்டும். எந்த அளவிற்கு நபி அவர்களை அறிகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களின் மீது அன்பு செலுத்த முடியும். எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களை கண்ணியப்படுத்த முடியும். எந்த அளவிற்கு அவர்களை கண்ணியப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களை பின்பற்ற முடியும். இந்த 4ம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. ஒன்று இல்லை என்று சொன்னால் இன்னொன்று நடைபெறாது. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தெரிய வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒரு முஸ்லிம் அறியவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய பிறப்பையே வீணடித்து விட்டார். அவர்கள் தான் நம்முடைய ஈமானின் அடிப்படை, அவர்கள் தான் நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படை, அவர்கள் தான் நம்மை படைத்த அல்லாஹ்வையே நமக்கு அடையாளப்படுத்தியவர்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாமானிய மனிதரை தாண்டி எவ்வளவு தூரம் அற்புதம் கொண்டவர்கள் என்பதை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அத்துணை அசைவுகளையும் சகாபாக்கள் அறிவித்ததற்கான காரணமும் அதுதான். எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அந்த அளவிற்கு உலகத்தில் வேறு எந்த மனிதரும் அறிவிக்கப்பட்டதும் இல்லை, வர்ணிக்கப்பட்டதும் இல்லை. அவர்கள் எப்படி பார்ப்பார்கள், அவர்கள் எப்படி நடப்பார்கள், அவர்களின் அசைவு எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி திரும்புவார்கள், அவர்களினுடைய நரைமுடி எத்தனை இருந்தது என்பது வரை சகாபாக்கள் துல்லியமாக வர்ணித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தர் தேய்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அவர்களின் உடலில் எப்போதும் மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை சிறு வயதில் நான் இருந்த நேரத்திலே பலரோடு விளையாடி கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியை கடந்து சென்றார்கள். அப்போது சிறுவர்களாகிய எங்களின் தலைகளின் மீது தடவி சென்றார்கள். எந்த அளவிற்கு எங்களின் உடலில் இருந்து மனம் கமழ்ந்தது என்று சொன்னால், வாசனை திரவியம் நிரம்பிய ஒரு குப்பையில் நாங்கள் கைவிட்டு எடுத்தால் எப்படி வாசம் கமழுமோ, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் மேனியிலே தடவி சென்றார்களே, அந்த இடத்தில் மனம் கமழ்ந்தது என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பேர் அற்புதத்திற்கு சொந்தக்காரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனியில் இருந்து வழிகின்ற வியர்வை மிகச் சிறந்த வாசனை திரவியம் என்பதாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தால் அவர்களின் தலை களைந்திருக்காது. எண்ணெய் வைக்கப்பட்ட நிலையில், தலை சீவப்பட்ட நிலையில், சுர்மா இடப்பட்ட நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், எந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் அவலட்சணமாக இருக்காது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல ஒரு மிகப்பெரிய பஞ்சம், மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுலாக்கு முன்னாடி ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றார், அல்லாஹ்விடத்திலே மழைக்காக வேண்டி தாங்கள் வேண்டுங்கள், இல்லை என்று சொன்னால் மக்கள் எல்லாம் அழிந்து போய் விடுவார்கள் என்றாக சொல்லிவிட்டு போயிட்டார். அவருடைய கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்னுடைய ஸலாத்தை ஏத்தி வையுங்கள், அவர்களிடத்தில் சாதுரியமாக நடந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். விடிந்த உடனேயே அந்த சஹாபி நேரா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுலாக்கு போனேன். அவங்க கிட்ட நான் இப்படி சொன்னேன், என்னுடைய கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, சாதுரியமாக நடந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சுட்டி காட்டினார்கள் என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அடுத்த நொடியே நிலையை மாற்றினான், போதுமான மழையை பொழிவித்தான், பஞ்சத்தை நீக்கினான், வறட்சியை அகற்றினான் என்பது வரலாறு. என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறந்த அற்புதத்திற்கு சொந்தக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல பார்க்கிறதே ஒரு பெரிய அற்புதம். ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாதவர் கூட கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உண்மை தோற்றத்தை காண முடியும் என்று சொன்னால், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் மட்டும் தான் சாத்தியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததே கிடையாது. ஆனால் கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் அவர்களின் உண்மை தோற்றத்தை காண முடியும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்காங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தை, அவங்கள மாதிரியே இருந்தாங்க என்பதாக சொன்னாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீர் கண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் என்பதாக சொன்னார். ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒத்திருந்தார்கள். எனவே நீர் கண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று சொன்னார்கள். அதுவரை அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் கண்டவர் இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்துல மட்டும்தான் சாத்தியம். இன்னும் பல்வேறு அற்புதங்களை கிதாபுகளில் எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட ஒருவர் அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணாடியை பார்த்தால் அந்த கண்ணாடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவார்கள், தன்னுடைய முகம் தெரியாது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய ஹாலா ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள சந்திச்சாங்க. ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாசத்திற்குரிய மனைவிகளில் ஒருவர். சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேற்று இரவு கனவுல கண்டேன் என்பதாக சொன்னாங்க. ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நேரா உள்ள போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தின கண்ணாடியை கொண்டு வந்து கையில கொடுத்தாங்க, இதுல பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன ஆச்சரியம், நபி அவர்கள் பயன்படுத்திய கண்ணாடியை நான் பார்த்தேன், அதில் என் முகம் தெரியவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை நான் கண்டேன் என்பதாக சொன்னார்கள். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்திய அற்புதங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதத்தில் இதுவும் உண்டு. குறைவாக இருக்கிற பானம் அதிகமாயிடும், குறைவாக இருக்கக்கூடிய உணவு அதிகமாயிடும். ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய்கிட்டு இருக்கிறோம், ஹுதைபியா பயணம், இரவு நேரத்துல ஒரு இடத்துல தங்கணும், போதுமான அளவிற்கு தண்ணீர் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னோம், யா ரசூலல்லாஹ், தண்ணீர் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனா நிறைய பேர் இருக்கிறோம், வுது செய்யணும், குடிக்கணும், பயன்படுத்தணும், போதுமான தண்ணீர் இல்லை என்பதாக சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிற தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து வச்சாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல தன்னுடைய கையை விட்டாங்க, அவர்களுடைய விரல்களுக்கு நடுவே நீர் ஊற்று போல் ஊறியது, தண்ணீர் அதிகமானது. அதை நாங்கள் பயன்படுத்தினோம், வுது செய்தோம், தேவையானவர்கள் பருகினோம், நாங்கள் பிடித்து வைத்துக் கொண்டோம். ஏறக்குறைய எங்களில் 1400 பேர் இருந்தோம். அத்துணை பேருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்து கொண்டு இந்த தண்ணீரை வழங்கினான் என்பதாக சொல்கிறார்கள். என்று சொன்னால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம் அல்லவா? அதே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இன்னொரு செய்தியை சொல்றாங்க. ஹிஜ்ரி 5 ஹந்தக் போருடைய நேரம், போரினுடைய ஒரு யுக்தியாக அகழ் தோண்டப்படுகிறது. 1 மாத காலம் எல்லா சகாபாக்களும் அகழ் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இடையில ஒரு பெரிய பாறை, உடைக்க முடியவில்லை, தகர்க்க முடியவில்லை. எல்லா சகாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இடையில் ஒரு பாறை, உடைக்க முடியவில்லை என்பதாக. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், வந்து அந்த பாறையை உடைத்தார்கள். உடைத்துக் கொண்டிருக்கிற போது நான் அவர்களை கவனித்தேன், அவர்களின் ஆடை கொஞ்சம் விலகியது, அவர்களின் வயிற்றில் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தது. பசியால் மனசு தாங்கல, நேரா என்னுடைய வீட்டுக்கு போனேன், என்னுடைய மனைவிட்ட சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயித்துல 2 கல்லு கட்டி இருக்கிறாங்க, அவங்களுடைய முகத்துல பசியினுடைய வாட்டம் தெரிகிறது, ஏதாச்சும் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் என்பதாக பேசினேன். ஒரு சின்ன ஆடு ஒண்ணு இருந்துச்சு, ஒரு 2-3 கிலோ துளி கோதுமை மாவு இருந்துச்சு. என்னுடைய மனைவிட்ட கேட்டேன், இதுல ரொட்டி சுட்டு இதுல இறைச்சி சமைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்கலாமே என்பதாக சொன்னேன். என்னுடைய மனைவி தாராளமாக செய்யலாம் என்பதாக சொன்னார்கள். நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், வீட்டுல ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு, நீங்களும் இன்னும் சிலரும் சாப்பிடலாம் என்பதாக சொல்லிட்டு போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எந்திரிச்சு பார்த்தாங்க, 1000த்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் வாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு போவோம், சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லாம் திரண்டு வர்றாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேருக்கும், ஒரு சின்ன குட்டி ஆடும் ஒரு 2-3 கிலோ மாவுலையும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ, எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அதைத்தான் சொன்னோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெரிய படையவே திரட்டிக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் கொஞ்சம் பேரையும் தான் கூப்பிட்டேன், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கூட்டத்தையே கூட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மனைவி கேட்டாங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் என்பதாக சொன்னேன். சொல்லிட்டீங்கல்ல, அப்ப அதனுடைய ரகசியத்தை அவர்களும் அல்லாஹ்வும் அறிந்தவர்கள், கவலையை விடுங்க என்பதாக சொல்லியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இறைச்சியையும் மாவையும் கொண்டு வார்கள் என்பதாக சொன்னாங்க. 2 கொண்டு வந்து வைக்கப்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ஊதுனாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, நாங்கள் அந்த ரொட்டியை உருட்டி ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து நாங்கள் ரொட்டியை சுட்டுக் கொண்டே இருந்தோம். ஒரு உருண்டையை நாங்கள் எடுத்ததற்கு பிறகு இன்னொரு உருண்டை அந்த இடத்தை நிரப்பிக் கொள்ளும். நாங்கள் எடுக்க 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 அந்த உருண்டை இருந்த இடத்தில் இன்னொரு உருண்டை இன்னொரு உருண்டை இன்னொரு உருண்டை என்று வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எடுத்து சுட்டுக் கொண்டே இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுக்குள்ள 10 பேரா அனுப்புங்க. 10 பேரா உள்ள வந்தாங்க. எல்லோருக்கும் ரொட்டி பரிமாறப்பட்டது. அனைவரும் சாப்பிட்டார்கள். இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிட்டார்கள். பிறகு எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் சாப்பிடுங்கள் என்பதாக. நாங்களும் சாப்பிட்டு முடித்தோம். ஆரம்பத்தில் எது இருந்ததோ அது அப்படியே இருந்தது என்பதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம், அவர்கள் தொடக்கூடிய அத்துணையும் பரக்கத்தானதாக மாறிவிடும்.
ஹைபர் போருடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை காலை போருக்கு புறப்படுகிறீர்கள், கொடியை ஒருவரிடத்தில் நான் ஒப்படைக்க போகிறேன், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வை அவர் நேசிக்கிறார் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றிருக்கக்கூடிய யார்? அடுத்த நாள் விடிஞ்சிச்சு, படை வீரர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையில கொடியை வச்சிருக்கிறாங்க. யாருக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்க போறாங்களோ அவர் எந்த சிறப்பிற்குரியவர்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற, அல்லாஹ்வை முழுக்க நேசிக்கக்கூடிய சிறப்பை பெற்றவர். அது யாராக இருக்கும்? தானாக இருக்க கூடாதா என்கின்ற ஏக்கம் ஒரு பக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்கே என்பதாக கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் அவர்கள் இல்லை. அப்ப சொல்லப்பட்டது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையான கண்வலியால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எனவே வரவில்லை என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் அழைச்சிட்டு வாங்க. போய் அழைச்சிட்டு வந்தாச்சு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கண்ணில் தன்னுடைய கரத்தை வைத்து தடவினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வழி இருந்த அடையாளமே இல்லாமல் அல்லாஹ் என நிவாரணத்தை தந்தான் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள்! அற்புதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பினார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி ஒரு போரில் இருந்து திரும்பி வந்தாங்க. அவர்களுடைய கணுக்கால் உடைந்து விட்டது. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கால் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருகில் அழைத்து அமர வைத்து தன்னுடைய கரத்தால் தடவினார்கள். அவர்கள் காலே உடையாதவர்கள் போன்று எழுந்து நடந்து சென்றார்கள் என்பது வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதத்திற்கு சொந்தக்காரர். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து உஹது போர்க்களம் ஒரு அம்பு கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்ணில் பாய்ந்து ஒரு கண் வெளியே வந்து விட்டது. கன்னத்தில் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. ஒரு கையில் தன்னுடைய ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒரு கண் வெளியே வந்து விட்டது என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளங்கையால் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண் இருந்த இடத்திலே தடவி விட்டு அந்த ஒரு கண்ணை எடுத்து அதில் பொருத்தினார்கள். கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கண் இந்த கண்ணை விட ஒளிமயமாக இருந்தது என்பதாக. இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வயது முதிர்ச்சி ஆனதற்கு பிறகு கூட அவர்களுடைய ஒரு கண் தான் மங்கியது. எந்த கண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பொற்கரத்தால் பொருத்தினார்களோ அந்த கண் மங்கவே இல்லை என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களம், அம்பு பாய்ந்தது, இரண்டு கண்களிலும் பார்வை போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தடுமாறி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தார்கள், பார்வை வந்து விட்டது. ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க நபின்னு சொல்றீங்கல்ல, ஏதாச்சும் ஒரு அத்தாட்சியை காட்டுங்கன்னு சொல்லி குறைஷிகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அத்தாட்சியை காட்டுறது என்பதாக கேட்டான். அப்ப ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவோடு சொன்னார்கள், இன்று இரவு எல்லோரையும் ஒரு இடத்தில் ஒன்று கூட செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லாரும் இன்னைக்கு நைட் வாங்க, நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு அத்தாட்சி, அந்த அத்தாட்சியை காட்டுறேன் என்பதாக சொன்னாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இரவு நேரம் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கை காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை எண்ணார்ந்து பார்த்தார்கள். பௌர்ணமி நிலவு தன்னுடைய கரத்தால் அசைத்தார்கள். ஒரு பகுதி சஃபா மலைக்கு நேராகவும் இன்னொரு பகுதி மர்வா மலைக்கு நேராகவும் இரண்டு துண்டாக பிளந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நெருங்கி விட்டது, சந்திரனை பிளந்து விட்டது என்பதாக சொன்னார். அல்லாஹ் வழங்கிய பேர் அற்புதம். மேராஜ் என்ற வரலாறு சொல்லுகின்ற அற்புதமான பயணம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டது. நமக்கு தெரியும் இல்லையா, 4 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டு இருக்கிறது. முதல் முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அல்லது 4 வயதில் இருக்கிற போது அவர்களின் நெஞ்சம் பிளக்கப்பட்டு இதயம் கழுவப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வயதை அடைந்த போது நெஞ்சம் பிளக்கப்பட்டு இதயம் கழுவப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதல் வஹீயினுடைய சந்தர்ப்பம் அவர்களுடைய நெஞ்சம் பிளக்கப்பட்டு இதயம் கழுவப்பட்டது. 4வது இஸ்ரா மிஅராஜ், அல்லாஹ் சந்திப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமான நேரத்தில் அவர்களின் நெஞ்சம் பிளக்கப்பட்டு இதயம் கழுவப்பட்டது. அறிஞர்கள் சொல்வார்கள், சிறு வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சத்தை பிளந்து அல்லாஹ் இதயத்தை கழுவது ஏன் தெரியுமா?
இயல்பாக சிறுவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டும் கேளிக்கையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெளிப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் தயார்படுத்தப்பட்டார்கள். 40 வயதில் இதயம் கழுவப்பட்டது ஏன் தெரியுமா? நுபுவத்தினுடைய சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை, வலிமையை ஊட்டுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் தயார் செய்யப்பட்டது. இஸ்ரா மேராஜினுடைய சந்தர்ப்பத்திலே இதயம் அவர்களுக்கு கழுவப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெறுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் பலப்படுத்தப்பட்டது என்பதாக சொல்வார்கள். பேர் அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்க வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் அற்புதங்களை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களை எந்த அளவிற்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களை நேசிப்பது சாத்தியம். எந்த அளவிற்கு அவர்களை நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களை பின்பற்றுவது சாத்தியம். இதுதான் நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அதிகம் பேசப்படுகிற மாதம், அவர்கள் குறித்து அதிகம் வர்ணிக்கப்படக்கூடிய மாதம், அவர்களுடைய அஹ்லாக்குகள் குறித்து அதிகம் விளக்கப்படக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அறிந்து கொள்வதோடு, அவர்களை முழுக்க பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை பெறுவதோடு, அவர்களின் மீது முழுமையாக நேசம் கொண்டு நாளை மறுமையில் அவர்களின் கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்னும் தண்ணீரை பருகி அவர்களின் சபைகளில் அமர்ந்து மேன்மை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.